இந்த பக்கம் 3 சேரு, அந்த பக்கம் 3 சேரு போடும் போதே இந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்றது இப்ப நான் கேட்ட கேள்வியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 சேர் போட்டு நடுவில் ஒரு நடுவர் உட்கார்ந்தா அது பட்டிமன்றம் தான். அதனுடைய தலைப்பு இப்ப நான் உங்ககிட்ட கேட்டதுதான். சினிமாவின் சாதனை தான் இன்னும் நிலைச்சிருக்கு அப்படின்னு ஒரு டீம் பேச போறாங்க. இல்ல கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேச வராங்க. சினிமாவா அரசியலா? கேப்டனின் சாதனை இன்னும் நிலைத்திருக்கிறதுக்கு காரணம் சினிமாவா அரசியல்? கேப்டன் அவர்களோடு மிகப்பெரிய ஒரு நட்பு அவருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி பேசும்பொழுது, கேப்டன் அவர்களை பத்தி பேசும்போது அவரும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகங்கள் எல்லாம் நம்மளுக்காக சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்க போறாரு. சோ சினிமா தான் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக வந்திருக்காங்க, அரசியல் தான் அப்படின்னு பேசுறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. சோ இந்த மேடை பட்டிமன்ற மேடை உங்களுக்கான ஒரு மேடை. இந்த மேடை உங்களுக்காக. சினிமா என்று பேசுவதற்காக இந்திரஜா அவர்களை மேடை கழிக்கிறோம். எங்கள் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களுடைய மகள் இந்திரஜா ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அவர்களை தொடர்ந்து அமுதவாணன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க அமுதவாணன் அவர்களே, ஒரு பலத்த கைத்தட்டலோட உங்கள் அமுதவாணன். இன்னைக்கும் என்னைக்கும் எப்பவுமே நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுலயே வச்சுட்டு அதை கரெக்டாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நபர் என் இனிய நண்பர் நாஞ்சில் விஜயன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட நாஞ்சில் விஜயன் அவர்கள். அரசியல் தான் அப்படின்னு பேசுறதுக்காக சரவணன் அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோட திரு சரவணன் அவர்களை மேடை கழிக்கிறோம். அவர்களோடு ஷீலா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா ஷீலா அவர்களுக்காக? அடுத்து வர போறவர் ஸ்டாண்டப் காமெடியில பயங்கரமா ஏதாவது சொல்ல போறாரா, இல்ல அரசியல்ல தான் அப்படின்னு பேச போறாரா அப்படின்னு டவுட்டா இருக்கேன்னா, ஆள் அந்த மாதிரி அவர் நிறைய தத்துவமான காமெடிகள் பேசிதான் நான் பார்த்திருக்கேன். பழனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு பலத்த கைத்தட்டலோட உங்கள் பழனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இங்கே மேடையிலே வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் இந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பு கலந்த புத்தாண்டு வாழ்த்துக்களோடு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டிலே ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும் என்று எண்ணிய எண்ணத்திற்காகவே இவர்களை பாராட்ட வேண்டும். அண்ணா எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்க எல்லாம் ஒத்து பார்க்கறத பார்த்தா நான் என்னமோ இங்க பாம்பு பொத்துக்குள்ள கையிட்டு பாம்பு பிடிக்கிறது வந்த மாதிரி பாக்குறீங்க. இது பாம்பு பிடிக்கும் நேரம் அல்ல. ஒரு தலைவரை பற்றி, ஒரு சிறப்பான நடிகரை பற்றி, அவரது வாழ்க்கையுடைய சரித்திரத்தை பற்றி, அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி சினிமா துறைக்கு வந்தார், சினிமா துறையிலிருந்து எப்படி ரசிகர்களை கவர்ந்தார், அந்த ரசிகர்களை எப்படி தொண்டர்களாக மாற்றினார், மக்களோடு பழகும் ஒரு அற்புதமான மனிதர். உங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நடிகர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு சிறந்த அரசியல் தலைவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரை கேப்டன் அவர்கள் ஒன்று மட்டும் சொல்லுகிறார்,
இதையெல்லாம் மீறிய ஒரு மனிதநேயம் படைத்த மனிதர். இதுதான் உண்மை. அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமே அவருடைய மனிதநேயம் மட்டும்தான். சினிமாவில் சேர்ந்து நடிக்காருன்னா அதனுடைய ஆசை வந்தாரு, சினிமாவில் நடிச்சாரு, பேரும் புகழும் அடைஞ்சாரு. அதற்கு காரணம் உங்களை போன்ற ரசிகர்கள், உங்களை போன்ற தொண்டர்கள் தான். அதே போல அரசியலுக்கு வரும் பொழுது அவருடைய அந்த நடிக்கும் பொழுதே அவருடைய தீர செயல்கள், அவருடைய வசனங்கள், உச்சரிப்புகள், அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்களா, அது எல்லா படங்களையுமே ஏதோ ஒரு கருத்து இருக்கும். அரசியலை பற்றி இருக்கும், குடும்பத்தை பற்றி இருக்கும், காதலை பற்றி இருக்கும், சமூகத்தில் நடக்கிற அநீதிகளை எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், எந்த விதமாக இருந்தாலும் அவருடைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்துக்களை மக்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி வந்தவர் தான் புரட்சி கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வச்சுதான் இந்த பட்டிமன்றம் போயிட்டு இருக்கு. பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, அதாவது கேப்டன் அவர்களுடைய சாதனைகள் நிலைத்து நிற்க காரணம் அவர் நடித்த சினிமாவா இல்ல அவர் தலைமை தாங்கி நடத்தும் கட்சியா, அரசியலா? இதுதான் தலைப்பு. ஒரு நல்ல தலைப்பு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், கேப்டன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய வாழ்க்கை என்ற பள்ளியில் 2 பாடங்களை மட்டும் எடுத்துக்கொண்டார். 2 பாடங்கள் எடுத்து அதை படிக்க ஆரம்பிச்சார். அந்த படிக்க ஆரம்பிச்சதுல அவர் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றார்? ஒன்று, சினிமா என்ற கலைத்துறை சார்ந்த சினிமா என்ற படிப்பு. இரண்டாவது, ஒரு நாட்டையே கட்டி காக்கும் அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து அரசியல் தலைவராகி எதிர்க்கட்சி தலைவராக கூட உட்கார்ந்து அமர்ந்து சிறப்பாக செயல்பட்ட ஒரு அரசியல் தலைவர். ஆக 2 படிப்புகள்லையும் இவர் என்ன சாதனை செய்தார், மக்கள் மனதிலே எந்த விதத்துல அவர் மனசுல பதிந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பத்தி தான் இப்ப பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்துல சினிமா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவர் சினிமாவில் நிலைத்து நிற்கிறார் மக்கள் மத்தியில அப்படிங்கிறதுக்காக இங்க 3 பேர் பேச வந்திருக்காங்க. இல்ல அரசியல் தான், அவர் நடத்தின அரசியல், அவருடைய ஆழ்மை திறமை, இதையெல்லாம் வச்சுதான் அவர் மக்கள் மனசுல நிலைத்திருக்கிறார் என்று பேசுவதற்காக இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. ஆனா ஒன்று, எந்த ஒரு பட்டிமன்றம் பார்த்தாலும் எதிரும் புதிருமாக தான் பேசுவார்கள். ஆனா இந்த பட்டிமன்றத்திலே ஒரு பிட்டும் கூட எதிராக பேசாத ஒரு தலைவர் என்றால் அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவரை பத்தி எதிராக பேசவே முடியாது. இந்த பட்டிமன்றம் என்னன்னா, இதுல சாதனை அதிகமா பண்ணியிருக்கிறாரா, அதுல சாதனை அதிகமா பண்ணியிருக்கிறான் தான். ஆக இவர்கள் பேசுவதை வைத்து அவர் இந்த 2 பாடங்களிலும் எந்த அளவுக்கு மதிப்பெண்களை பெற்றார் அப்படிங்கிற தீர்ப்பை நான் சொல்லணும். அந்த மதிப்பெண்களை நான் கடைசியா முடிக்கும் பொழுது சொல்றேன். இப்பொழுது சினிமா, ஏன்னா அவருடைய ஆரம்ப துறை கலைத்துறை சார்ந்த சினிமா. இந்த சினிமாவில் அதுலதான் ரொம்ப சாதிச்சாரு அப்படின்னு பேசுவதற்காக பேச்சாலும் உடலாலும் வலிமை மிக்க ஒரு தாய்க்குள்ள உட்காந்துருக்கு இந்திரஜா அவர்கள். இவங்க எல்லாருமே நீங்க இவங்களையும் நிறைய திரைப்படங்களை பார்த்திருப்பீங்க. மதிப்புக்குரிய என்னுடைய சகோதரர் ரோபோ சங்கர் அவருடைய புதல்வி, அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா 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 சினிமால சாதனை பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக பேச வந்திருக்காங்க. நிச்சயமாக பேசி வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துக்கள். பேசுங்கம்மா. செக் செக். அண்ணா கொஞ்சம் லெவல் ஏத்திக்கிறீங்களா? லைட்டாண்ணா. தேங்க்யூண்ணா. நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். இப்ப நான் இங்க ஒரு பேரை சொல்ல போறேன். அந்த பேரை சொன்னா அரங்கம் மட்டுமில்ல, ஆகாயம் கூட அதிரும். அவர் வெறும் நடிகர் அல்ல,
புரட்சி கலைஞர். அவர் வெறும் அரசியல்வாதி அல்ல, கருப்பு எம்ஜிஆர். அவர் வெறும் மனுஷன் அல்ல, கோடம்பாக்கத்துல பசியோட வரும் பல பேருக்கு பசியாற்ற எங்க சாமிங்க. அவர்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இங்கே கூடியிருக்கும் கேப்டனின் ரத்தத்தின் ரத்தங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சினிமால கேப்டனுடைய சாதனைகளை பேசுறதுக்கு எனக்கு இந்த ஒரு பட்டிமன்றம் பத்தவே பத்தாது. அதனால சினிமாவுக்கு அவர் செய்த சாதனைகளை ரத்தின சுருக்கமாக சொல்லதான் நான் இங்க வந்திருக்கேன். நடுவர் அவர்களே, சினிமாவில் வெள்ளை தோளும் சிபாரிசும் கலைவாரிசும் இருந்தா மட்டும்தான் உள்ள வர முடியுன்றதை உடைச்சு வந்தவர் நம்ம கேப்டன் நாங்க. சினிமால அவர் வந்தப்போ அவர் ஒரு சூப்பர் ஹீரோவாவோ இல்ல ஒரு வேற ஒரு ஆளாவோ யாருமே பார்க்கவே இல்லை. நம்ம வீட்டுல ஒருத்தரா, அண்ணனா, தம்பியா, நம்ம உறவா மட்டும்தான் பார்த்தாங்க. அப்படி பார்த்த மக்களை நம்ம கேப்டன் சும்மா விடுவாரா? எந்த ஒரு நடிகருக்கும் இல்லாத 60,000 ரசிகர் மன்றம், கிராம தலைவர்கள் அமைத்து அன்று மக்களுக்கு பல நலத்திட்ட உதவி செய்தவர் நம்ம கேப்டன் தாங்க. சினிமாவை ஜனநாயகப்படுத்தியவர் நம்ம கேப்டன் தான். சினிமா செட்ல ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு, லைட்மேனுக்கு ஒரு சாப்பாடு அப்படின்ற பாகுபாட்டை உடைத்தவர் நம்ம கேப்டன். அப்படி உடைச்சு நான் என்ன சாப்பிடுறேனோ அதுதான் என் செட்ல இருக்க கடைசி லைட்மேன் ஊழியர் வரைக்கும் சாப்பிடணும்னு உத்தரவிட்டு அந்த சாப்பாடை சாப்பிட்டவர் நம்ம கேப்டன் தாங்க. நடுவர் அவர்களே, அரசியல்ல அன்னதானம் பண்ணா அது வெறும் ஓட்டுக்கு மட்டும்தான். சினிமால லைட்மேன்ல இருந்து டைரக்டர் வரைக்கும் ஏன் கேப்டனை பார்க்க வர ரசிகர்களுக்கு யாருக்கு பசியா இருந்தாலும் கேப்டன் ஆபீஸ் போங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு உருவாக்குனாரே, அதுதான் மனிதாபிமானத்தனம். அதே மாதிரி கேப்டன் இன்னைக்கு கூட தெய்வமா இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா சாட்சி? இங்க பாருங்க, என்னோட ரசிகர்களும் என்னோட தொண்டர்களும் வந்திருக்காங்கன்னு ஒரு துளி வெயில் நம்ம மேல பட்டுச்சா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் கடனை மீட்ட கர்ம வீரருங்க. அதுவும் இல்லாம நலிந்த கலைஞர்களுக்கு பென்ஷன் திட்டத்தை உருவாக்கிய மனித கடவுள் நம்ம கேப்டன். அதே மாதிரி நம்ம கேப்டன் கிட்ட இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுமா? நடிச்சா தமிழ்ல மட்டும்தான் நடிப்பேன், பிற மொழிகள் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எதுலயும் நான் நடிக்க மாட்டேன்னு தமிழ் மொழியில மட்டும் நடிச்சவர் தான் நம்ம கேப்டன். அரசியல்ல மக்களுக்கு நலத்திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடியே சினிமா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கணும்னு கொடுத்தவர் தான் நம்ம கேப்டன் நடுவர் அவர்களே. எத்தனையோ புதிய இயக்குனர்களுக்கு ஏணிப்படியாக இருந்து அழகு பார்த்தார்கள் நம்ம கேப்டன் இன்னைக்கு. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ காவல்துறையிலும் ராணுவத்துறையிலும் நம்ம தமிழகத்தில இருந்து எத்தனையோ பேர் உருவாக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு நம்ம கேப்டன் சமூக சேவையை, சமூக பற்ற அவர் ஒவ்வொரு படத்துல விதைச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம தமிழகத்துல இத்தனை காவல்துறை நண்பர்கள் நம்மளுக்காக உருவாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம காஷ்மீர் தீவிரவாதத்துல இருந்து உள்ளூர் வரைக்கும், உள்ளூர் ஊழல் வரைக்கும் புட்டு புட்டு வச்சவர் நம்ம கேப்டன் தாங்க. இதுக்கு நல்லாவே கை தட்டலாம். நேரடியாக நம்ம கேப்டன் ஐயா எவ்வளவு உதவி செய்திருந்தாலும் அவருக்கே தெரியாம அவருடைய உடல் மொழியையும் குரலையும், அதாவது மிமிக்ரி செய்து பல மேடை நடன கலைஞர்கள் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ஒருவர் தாங்க என்னோட அப்பா ரோபோ சங்கர். என்னுடைய தந்தையுடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு நான் இந்த மேடையில நின்று பேசுறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கேப்டன் மட்டும் தாங்க. நடுவர் அவர்களே, கேப்டன் அரசியலுக்கு வந்து செஞ்ச சாதனைகள் வெறும் 20 வருடமாக இருக்கலாம். ஆனா சினிமாவுக்கு அவர் செய்த சாதனைகள் 40 ஆண்டுகால வரலாறை கூறும். அரசியல் அவருக்கு ஒரு முகவரி என்றால் சினிமா என்பது அவர் கட்டிய கோட்டைங்க. அரசியல்ல அவர் காட்டினது சிங்கத்தோட கர்ஜனை. ஆனா
சினிமால அவர் செஞ்சது ஒரு மிக பெரிய சகாப்தம். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், மனசுலயும் இருக்கும். இந்த இடத்துல நான் அதை பாடணும் ரொம்ப ஆசைப்படுறேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த பக்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாழிய பூமிய கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே. பதவி காலத்தால் மாறலாம், அரசியல் சூழ்நிலையால் மாறலாம், ஆனால் மனிதநேயம் கலந்த சினிமா பணி தலைமுறைகளை கடந்தும் இன்னைக்கு நிலை நிற்குது. அந்த சினிமா தாங்க கேப்டன் நம்மளுக்கு தலைவரா மட்டும் இல்ல, ஒரு உறவா இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கு. நிறைவாக இன்றைய தலைப்பு, கேப்டனின் சாதனைகள் நிலைத்து நிற்பது காரணம் சினிமாவா இல்ல அரசியலா? அரசியல் மாறலாம், ஆனா சினிமா இன்னைக்கும் என்னைக்கும் எல்லா ஜெனரேஷனுக்கும் ரமணா கணக்கையும், கள்ளழகர் கம்பீரத்தையும், சத்ரியனோட அதிரடியும், கேப்டன் பிரபாகரோட தைரியத்தையும், சின்ன கவுண்டரோட தீர்ப்பையும், தவசியோட விசுவாசத்தையும் மறக்க முடியுமா நம்மளால? சொல்லுங்க, மறக்க முடியுமா? இன்னைக்கு கேப்டன் மறைந்தாலும் அவர் புகழும் சாதனைகளும் என்னைக்கும் சாகா வரம் பெற்றவை என்று கூறி விடைபெறுகிறேன். ஆத்தா வரட்டுமா? சொல்லுவேன். மிக்க நன்றி இந்திரஜா அவர்களே. நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க, ஆனா கேப்டனை பத்தி சொல்லும் பொழுது எல்லோருக்குமே பிடித்த ஒரு பாடல் என்றால், அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. அந்த மனம் தான் ஆரம்பத்திலேயே சொன்ன மனித நேயம், எல்லோரையும் மதிக்க தகுந்த ஒரு நேயம். அவன் தான் ஒரு சிறந்த மனிதன், அதனாலதான் அவர் ஒரு தலைவரானார். இதுதான் உண்மை. ரெண்டாவது, நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அவர் சினிமா துறைக்கு வருவதற்கு முன்பாகவே அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுதர் ஆபீஸில் தான் இருந்து சினிமாவுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தார். அந்த காலங்களில் நான் எல்லாம் உதவி இயக்குனராக சென்னையில் இதே பாண்டி பஜார்ல 3 நேரம் சாப்பிடாம அலைஞ்சு திரிஞ்ச காலம். நான் சொல்றது 1974. அந்த நேரங்கள்ல கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எப்ப டிஃபன் சாப்பிடலன்னா நேரா ராவுதர் பிலிம்ஸ் ஆபீஸ்க்கு போ, அது டிராவல்ஸ் போ, நேரா போங்க, அங்க விஜயகாந்த் இருப்பாரு, ராவுதர் இருப்பாங்க, நீ போய் நின்னாவே உனக்கு டிஃபன் கூப்பிட்டு உட்கார வச்சு இலையில பரிமாறுவான்னு சொன்னார். அந்த மாதிரி 74 கேப்டன் அவர்கள் போட்ட டிஃபனை சாப்பிட்டவன் தான் நானும். அந்த நன்றி கடன் தான் இன்னைக்கு நான் இந்த மேடையில வந்து உட்கார்ந்து உங்களோட பேசிட்டு இருக்கிறவரை பத்தி. அதாவது ஒரு உதவி செய்யும் எண்ணம் பிறவியிலிருந்தே வரணும். கேப்டன் அவர்களுக்கு அது பிறவியிலிருந்து வந்த ஒரு தன்மை. ரெண்டாவது, இப்ப ஒரு சின்ன பேசுறவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், ஏன்னா மழை சாரல் வருது. எப்பவுமே நல்லவங்களை பற்றி பேசும்பொழுது மழை பெய்யும் என்பது உண்மை உண்மை உண்மை. அது கடவுளுடைய அனுகிரகம். கடவுளா இருக்கிறவர்னால தான் அந்த மழை துளி விழுகுது. மழை வரட்டும் வேண்டான்னு சொல்ல, இருந்தாலும் நீங்க பேசுறவங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிச்சா நல்லது. ஓகே, இப்ப சினிமா பத்தி அதுலதான் அவர் சாதனைகள் நிறைய பண்ணார், பேசி முடிச்சாங்க. அடுத்ததாக அரசியலை பத்தி சரவணன் அபிராம் அரசியலை பத்தி தெளிவா இப்ப சொல்லப்பாரு, சாதனைப்படுத்துவதை பத்தி. மாண்புமிகு அன்னியார் அன்று திருநாட்டை ஆண்டவர் நேருவின் நங்கை, இன்று தென்னாட்டை ஆண்டவர் ஒரு இரும்பு மங்கை, நாளை தமிழ்நாட்டை ஆள்பவர் இந்த குடியாத்த கங்கை. விளையாட்டு வீராங்கனை இவர், விண்பாயும் அக்னிகனை, உமக்கில்ல யாரும் இணை, இனி தமிழர்க்கே அன்னி துணை. மாண்புமிகு ஐயா சுதீஷ் அவர்கள், இவர் திறம் கண்டு மேதைகள் மெச்சினர், தன் நெஞ்சத்தில் இவர் உருவம் தச்சினர், பொருள் ஆளர் எனும் உச்சியில் வச்சினர், அவர் கேப்டனின் நிழலான மச்சினர். கேப்டனின் மைந்தர்கள்
அவர் புகழுடல் பெற்றது பத்மபூஷன் விருது. அவர் உயிருடல் பெற்றது பெரிய மருது சின்ன மருது. அவரை பிரிந்து வாடும் தமிழருக்கே இருவருமே மாமருந்து. இந்த தூக்கூட்டம் நமக்கெல்லாம் வலிமை தருது. புரட்சி கலைஞர் கேப்டன். புரட்சி கலைஞர் பலர் மேற்பார்வையில் காமிராவுக்கு முன் சத்தம் இட்ட ரீல் ஹீரோ அல்ல, பல மேடைகளில் தொண்டர்களுக்கு முன் சபதம் இட்ட ரியல் ஹீரோ. பல நடிகர்கள் தலைவர்கள் தங்கள் தேவைக்காக அரசியல் களம் கண்டபோது மக்களின் சேவைக்காக வந்த முதல் மகத்தான தலைவர் புரட்சி கலைஞர் மட்டுமே. ரசிகர் மன்றத்தினை நற்பணி இயக்கமாய் மாற்றிய மாபெரும் தலைவர் புரட்சி கலைஞர். எங்கள் இயக்கத்தின் இதயம் கேப்டன், எங்கள் இதயத்தின் இயக்கம் கேப்டன். கடைசி தமிழன் இருக்கும் வரை கழகத்தின் துடிப்பு நிற்பதில்லை. சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலி அதுவரை நாற்காலியாகவே இருந்தது. அதில் துணிச்சல் காலியாகவே இருந்தது. 2011 ஒரு சிம்மம் அதில் அமர்ந்து கர்ஜித்தது. நாற்காலி சிம்மாசனமாகி சிலிர்த்துவிட்டது. அரசியலில் இருவரும் ஆளுமைகள் இருக்கும் போதே களத்தில் குதித்த வெற்றி கலைஞர் இனமான புரட்சி கலைஞர். ஒரு வெற்றிடம் உருவான பின் வெற்றி என்று வெற்றியாய் மார்கட்டி குதித்த தலைவன் இல்லை. சிரஞ்சீவியாய் இருக்கும் சிலர் கட்சி தொடங்கி தான் உயிரோடு இருக்கும் போதே தலைதறிக்க பழைய தொழிலுக்கு ஓடிவிட்டனர். அண்டை மாநிலத்தில் புரட்சி கலைஞர் ஒருவர்தான் அமரரான பின்பும் கழகத்தை நிலைநாட்டி கொடிகட்டியுள்ளார் தமிழ் மாநிலத்தில். அரிசி ஆலையில் பணியாற்றியால்தான் பலரின் பசி தீர்த்த அரசியல் அகல்விளக்கு அவர். அரசியல் வானில் திசையறியா கட்சிகளுக்கு வெளிச்சம் காட்டும் கலங்கரை விளக்கு. அவரை விட்டால் வேறு எவர்? புரட்சி கலைஞரின் தேசபக்திக்கும் தியாகத்திற்கும் விலை வைக்க முடியாது. மெரினா பீச்சில் ஒரு வெள்ளி சிலை வைக்கலாம். நாங்கள் மனிதர்களில் எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் அரசியல்வாதிகளில் நாங்கள் பார்த்த முதல் மனிதர் புரட்சி கலைஞர் தான். ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும் என்று பல பேரிடம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று புரட்சி கலைஞர் மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். புரட்சி கலைஞர் ஒரு குடும்ப தலைவராக வாழ்ந்திட பிறந்தவில்லை, தமிழின குலத்தின் தலைவராக பிறந்தவர். மாநிலம் என்பது ஊர்களால் ஆனதா? இல்லை, மக்களின் உள்ளங்களால் ஆனது. மாநிலத்தை ஆள்பவர் 5 ஆண்டு தான் முதலமைச்சர் என்ற பொறுப்புக்கு உரியவர். ஆனால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் உள்ளங்களை ஆள்பவர் ஆயுள் முழுவதும் முதலமைச்சர் என்ற சிறப்புக்கு உரியவர். கங்கை ஆறு, காவிரி ஆறு, வைகை ஆறு இவைகளை விட நீளமானது புரட்சி கலைஞரின் வரலாறு. அவர் சிந்தனைகள் தான் சிறப்பானவை, உள்ளம் வெண்மையானது, அது உண்மையானது. விஜயகாந்த் இது காலம் கொடுத்த வரத்திற்கு கடவுள் சூட்டிய புகழ் பேர். அதனால்தான் அவரை என்றென்றும் சுமந்திடும் கோடான கோடி மக்களின் நெஞ்சத்தேர். தரிசனம் தரும் காட்சி பொருளாக இல்லாது மக்கள் மீது கரிசனம் காட்டி அவர் தம் வாழ்வை சரிசமமாக்கிட முன்னின்ற பெரும் தலைவர் கேப்டன். எல்லா நடிகர்களுமே நடிப்பதற்காக அரசியலில் புரிகின்றனர். ஆனால் புரட்சி கலைஞர் மட்டும்தான் அரசியலில் நடிப்பே இல்லாதவர். நம் சின்னம் முரசு பற்றி ஒரு குட்டி கதை, யாவரும் ஒரு குட்டி கதை பேசலாம். சேரமான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை தன் முரசினை யானையின் மீது வைத்து வனம் வந்தார் நகர் சுற்றி. நீங்களும் உங்கள் யானையின் மீது, இரட்டை யானையின் மீது எங்கள் முரசினை சுமந்து தேர்தல் களம் கண்டால் உங்களுக்கும் கிடைக்கும் மாபெரும் வெற்றி. எழுமை ஏழ்பிறப்பும் என்கிறது வள்ளுவம், எற்றைக்கும் ஏழை பிறவைக்கும் என்கிறது திருப்பாவை. 7 என்னும் எண் இறைவனோடு தொடர்புடையது. நான் சொல்லும் கணக்கை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். ஆகஸ்ட் 25, 1952 ஒரு பிஞ்சு சூரியன் அருப்புக்கோட்டையில் பிறந்தது. தேதியையும் ஆண்டையும் நீங்கள் கூட்டினால் 7 வரும். 1978 ஒரு அகல்விளக்கு மூலம் புதிய விடியலை தமிழ் திரையுலகிற்கு எடுத்து வைத்தது. அகல்விளக்கின் எழுத்து தொகை கூட்டினால் 7 வரும். 1969 சொக்கனுக்கேற்ற மீனாட்சி அன்னியார் பிறப்பு ஆண்டின் கூட்டி தொகை 7. 2005 தேமுக துவங்கிய ஆண்டு கூட்டினால் 7. மதுரை முதல் மாநாட்டில் கூடிய தொண்டர்கள் எண்ணிக்கை 25 லட்சம் கூட்டினால் 7. ஜானகி அம்மாள் கொடுத்த எம்ஜிஆர் தேர்தல் வாகனம் பதிவு எண் 2005 கூட்டுத்தொகை 7. விருதை தொகுதியில் கேப்டன் பெற்ற
வாக்குகள் 61,000, கூட்டுத்தொகை 7. நடித்த மொத்த திரைப்படங்கள் 151, கூட்டுத்தொகை 7. இறையாய் மாறிய ஆண்டு, இறைவனாய் கேப்டன் அவதரித்த ஆண்டு 2023, கூட்டுத்தொகை 7. காவல்துறை அரசு மரியாதையுடன் முழங்கிய குண்டுக்கள் எண்ணிக்கை 16, கூட்டினால் 7. சயன நித்திரை பூண்ட நாராயணனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த கருட வாகனம் வானத்தில் வட்டமிட்டது 7 முறை. இறுதியாக அரசியல் மட்டும்தான் கேப்டனின் வளர்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி அந்நியார் போடும் கூட்டணி கணக்கு, அந்நியர் கோட்டையை அடித்துதான் நொறுக்கு, ஆட்சியில் நமக்கும் தான் பங்குமே இருக்கு, அதிர்வெறி தெடித்திட அவனியை கணக்கு. நன்றி, வணக்கம். நன்றி சரவணன் அபிராம். 7ஆம் நம்பரை பற்றி இதுக்கு மேலே யாருமே சொல்ல முடியாது. 2வது 7 என்பது கேது நண்பர்னு சொன்னோம். கேது நம்பர் 7. யார் ஒரு ஞானகாரகன். ஒரு ஞானகாரனுக்குத்தான் இந்த மாதிரி 7ஆம் நம்பர் அமைப்பு வரும். ஆக கேப்டன் அவர்கள் தலை சிறந்த ஒரு ஞானகாரன். அது சினிமாவிலையும் சரி, அரசியலையும் சரி, அப்படி ஒரு பெயர் பெற்றவர். நல்லா பேசுனீங்க. அரசியல கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கி கொடுத்துருக்காரு. அடுத்தது இல்ல, சினிமாவில் தான் ரொம்ப சாதனை. அந்த சாதனை தான் அவரை இந்த அளவுக்கு வளர்த்தி விட்டது அப்படின்னு அடிச்சு பேச வந்திருக்காரு. அதாவது இப்ப பேச போறது நீங்க மெயின் பிக்சர் கிடையாது, ட்ரெய்லர் அளவுக்கு தான் பேசணும். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறது. 2வது மலைத்துறை வேற வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்காகவும் மக்களுக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆக சினிமாவை அவருடைய சாதனைக்கு மிக முக்கியமான காரணம், அதில் தான் சாதனை நிறைய படிச்சிருக்காருன்னு சொல்லி பேச விரும்புவர் அமுதவாணன், விஜய் டிவி அமுதவாணன் அவர்களை வரவேற்கிறேன். இங்கு வருகின்றவர்களுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்கலாமே. சூப்பர். இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இவங்க எல்லாருமே கேப்டனோட விருதுகள் என்று அழைக்கவா, இல்ல உறவுகள் என்று அழைக்கவா, தோழர்கள் என்று அழைக்கவா, இல்லை தொண்டர்கள் என்று அழைக்கவா, கேப்டனின் தம்பிகள் என்று அழைக்கவா, அல்லது தன் நம்பிக்கைகள் என்று அழைக்கவா, எது சொன்னாலும் பொருத்தமாக இருக்கும். இன்னைக்கு சினிமாக்கு தான் கேப்டன் நிறைய செஞ்சிருக்கான்னு பேசுகிற தலைப்புக்கு நான் வந்திருக்கேன். ஐயா சொல்லியிருக்காரு உங்களுக்கு 7 நிமிஷம் தான். கேப்டனை பத்தி பேசணும்னா 7 நிமிஷம் இல்ல, 7 வருஷம் கூட பட்டாரு. அந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்காரு கேப்டன் அவர்கள். சினிமாவில் நலிந்த கலைஞர் ஒரு கஷ்டம்னா நடிகர் சங்கத்துக்கு போவாங்க. ஆனா நடிகர் சங்கத்துக்கே கஷ்டம்னா நம்ம கேப்டன் கிட்ட தான் போவாங்க. சினிமா கேப்டன் செஞ்சதை விட கேப்டன் சினிமாக்கு செஞ்சதுதான் அதிகம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நடிகர் சங்கமே பாத்தீங்கன்னா ஒரு கடல் இருக்கும்போது முதல் முறையாக யாரும் பண்ணாத ஒண்ணு கேப்டன் பண்ணாரு. ஒட்டுமொத்த சினிமா நடிகர்களும் ஒன்று திரட்டி ஒரு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சியை முதல் கொடுத்தது யாருன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான். அந்த நிதியில கூட கேப்டன் பல பேருக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, பல பேருக்கு நடிகர் சங்க கார்டு எடுத்து கொடுத்தாரு. அந்த நடிகர் சங்க கார்டு இருக்குன்னா ஒரு கார்டு எடுக்க 10,000 ஆகும். கேப்டன் இந்த மாதிரி பல பேர் வாங்கி கொடுத்தாரு. அந்த 10,000 ரூபாய் கார்டு இன்னைக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 10 லட்சம். இன்னைக்கும் திருப்பி கொடுத்தா 10 லட்சம். அன்னைக்கு கார்டு கொடுத்த எல்லாரும் கேப்டன் கார்டா பார்த்தாங்க. இன்னைக்கு கேப்டன் எல்லாமே கார்டா பாக்குறாங்க. அதனாலதான் கோடம்பாக்கத்து நடிகர் இன்னைக்கு கோயம்பேடு கடவுளாக மாறி இருக்கிறாரு. இன்னைக்கு அவரை பத்தி நான் பேச வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய சினிமால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நடிகர் இவருக்கு ஸ்கோர் இருக்குமா, அவருக்கு ஸ்கோர் இருக்குமா பார்ப்பாங்க. ஆனா கேப்டன் அதை பார்க்கல. இவங்களுக்கு 3 வேளை சோறு இருக்குமா அதை மட்டும் தான் காத்தாரு. அது மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வந்தது முதல் பிளட். அப்போ கேப்டன் ரசீதா கொடுத்தாங்க எல்லாருக்குமே ஃபுட்டு. உண்மை பெருமையான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த மேடையில கேப்டனை பத்தி ஒரு சில வார்த்தை நான் பேச வந்து நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம ஒவ்வொரு முறையும் கேப்டனை மிஸ் பண்ணிட்டோம்ன்றோம். ஆனா கிடையாது. நமக்காக கேப்டன் சூப்பர் 2 சிங்கத்தை கொடுத்துருக்காரு. யாரும் மிஸ் பண்ணோம்னா அவங்கள விஷ் பண்ணுவோம், அவங்க நல்லா இருப்போம்னு பிளஸ் பண்ணுவோம். அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். இன்னைக்கு
அரசியலா சினிமாவா வந்து பாகுபாடு பார்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனா கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு ஒருத்தருக்கும் சினிமாவுக்கும் ஒருத்தர் நமக்காக 2 சிங்கத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நிறைய பேசான பார்த்தா டைம் கொஞ்சம் குறைவா இருந்தால எனக்காக இதை நிறைய மேடையில வந்து இன்னைக்கு எங்க டிவில இருந்தோ கலைத்துல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க, உங்களை மாதிரி வேஷம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே கேட்கலையா அப்படின்னு கேப்டன் கிட்ட கேட்டிருக்காங்க. நிறைய நடிகை நாங்க பண்ணும்போது வழக்கு தொடர்ந்து இருக்காங்க, கேஸ் பாருங்க. ஆனா கேப்டன் அவர்கள் அது ஒரே வார்த்தை சொல்லிக்காரு, என்னை பத்தி பின்னாடி தப்பா பேசினால ஒண்ணும் செய்ய மாட்டேன், குழந்தைங்க என்ன மாதிரி செஞ்சுட்டு போறாங்கன்னா நல்லது தானையா அப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, மேடை கலைஞர் எத்தனை மேடை கலைஞருக்கு இன்னைக்கு வாழ்க்கை வாழ்க்கை அவர் மிகப்பெரிய உதவாக இருக்கானா மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்காக லாஸ்டா இந்த மேடை நான் எத்தனை மேடை நான் பாடியிருக்கேன். நான் சிங்கர்லாம் கிடையாது, ஆனா முதல் என் வாயால பாடின பாட்டு ஒரே பாட்டு கேப்டனோட பாட்டை நான் பாடணும்னு நினைச்சேன். பல மேடையில பாடிருக்கேன். இன்னைக்கு இந்த மேடையில உங்களுக்காக பாடுறேன். என் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடணும். இந்த சத்தம் இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் இருக்க எல்லா இடத்துலையும் கேட்கிறோம். ரெடியா? ரெடியா? எல்லாம் சேர்ந்து பாடுவோம். நீ செய்த யாவும் சொல்வேன் அன்பான சேர்ந்த நீ செய்த யாவும் எங்கே சொல்வேன். இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவ காவிய நாயகனே என்னுடைய தேசத்தின் காவலனே வாடிய பூமிய கார்முகிலாய் மனை தூவிடும் உன் புகழ் வாழ்வவே. தேங்க்யூ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி அமுதவாணன் அவர்களே. சினிமா தான் அவர் பெரிய சாதனை படைத்தவர்னு பேசினார். இந்த சினிமாவை பற்றி சொல்லும் பொழுது இந்திரஜா சொன்னாங்க, அவர் சினிமாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ் தேடி பல டைரக்டர் போய் மீட் பண்ணியிருக்காரு, பல ஸ்டுடியோக்கள் ஏறி இறங்கியிருக்காரு, சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனாலும் கேப்டன் அவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம். அந்த தன்னம்பிக்கையில தான் அவர் முன்னுக்கு வந்தது சினிமாவில். அப்ப கருப்பா இருக்காரு, ஆளு கொஞ்சம் ஒல்லியா இருக்காரு, இவரெல்லாம் எப்படி ஹீரோ வச்சு படம் எடுக்கிறது அப்படின்னு யோசனை பண்ண காலம்தான் அப்போ. உண்மை அது. இதே கேப்டன் அவர்களை ஒரு திரைப்படத்திற்காக ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட போய் ஒரு கதை சொல்றாரு. ஒரு டைரக்டர், இயக்குனர், இந்த கதைக்கு விஜயகாந்த் அவர்கள் பொருத்தமா இருப்பாரு. அப்ப கேப்டன் அவர்கள் நடிச்சு ஒரு 4-5 படம் வந்துருச்சு. விஜயகாந்த் அவர்கள் தான் பொருத்தமா இருப்பார் சொல்லும் பொழுது அந்த தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர் என்ன சொல்றா, சார் இந்த கதைக்கு அவரெல்லாம் எப்படி சார் ஒத்து வருவாரு, அவர் இதுக்கு முன்னாடி படங்களை சண்டை கண்டையெல்லாம் போட்டிருக்காரு, அவர் எப்படி சார் சென்டிமெண்டெல்லாம் நடிப்பாரு. ஆனால் இந்த கதைக்கு அவர் நடிச்சாதான் இந்த கதையும் கொடுப்பேன், இந்த படத்தை இயக்குவேன்னு சொன்ன என்னுடைய இயக்குனர் ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த கேப்டனை வைத்து இன்னொரு ப்ரொடியூசர் பிடிச்சு எடுத்த படம் தான் வைதேகி காத்திருந்தாள். ஒரு ஆக்ஷன் ஹீரோ இவ்வளவு சென்டிமெண்டா நடிக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணாரு. அதுதான் விஜயகாந்த் அவருடைய தன்னம்பிக்கை. அவருடைய தன்னம்பிக்கை, அதே மாதிரி இயக்குனருடைய நம்பிக்கை, இது வீண் போகல. இதுல இன்னொரு விஷயம், நன்றி மறவாதவர் கேப்டன் அவர்கள். மதுரையிலேயே அதிகபட்சமாக ஓடிய ஒரே திரைப்படம் வந்து வைதேகி காத்திருந்தாள், அவர் நடித்த படம். அந்த ஃபங்க்ஷன் ஒரு வருடத்துக்கு மேல ஓடிச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்க எல்லாம் இங்கிருந்து, ஏன்னா அந்த படத்தில் நான் வந்து உதவி இயக்குனராக பணியாற்றியவன். அந்த படத்துக்கு மதுரையில ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, வெள்ளி விழா ஆண்டு, வெள்ளி விழா நாள் வந்து கொண்டாடுறாங்க. அப்ப கேப்டன் என்ன தெரியுமா சொன்னாரு, சார் என் ஊர்ல, என் மதுரையில் என்னுடைய படம் இவ்வளவு சிறப்பா ஓடுவதற்கு காரணமாக இருந்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த விழாவின் தலைமை யார் ஏற்க வேண்டும் என்றால் என்னை முதலாக ஹீரோ ஆக்கிய S.A. சந்திரசேகர் என்ற இயக்குனர் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னார். அதுதான் நன்றி.
நன்றி மறவாதவர் என்றால் அதற்கு கேப்டன் அவர் சினிமாவில் முதல் உதாரணம் அவர் தான். ஆக சினிமாக்குள் நுழைவது பெரிதல்ல, அந்த நுழையும் பொழுது நுழைவதற்கு முன்னால் உதவி செய்தவர்கள், நுழைந்த பின்னால் உதவி செய்தவர்கள், இதையெல்லாம் மீறி சினிமாவுக்கு அதிகமா உதவி செய்தவரே அவர்தான் அவர்தான் அவர்தான். ஆக சினிமாவில் சாதனை என்று அவரு கொஞ்சம் கூட மார்க் வாங்கி கொடுத்திருக்காரு இப்போதைக்கு. அடுத்தபடியாக அரசியலை பத்தி கொஞ்சம் நஞ்ச வாயில்லைங்க இந்த அம்மாவுக்கு. பேச ஆரம்பிச்சாங்க, இந்த வந்த மழை அப்படியே மேக்கால போயிடும், அந்த அளவுக்கு பேசுவாங்க. ஷீலா லட்சுமி அவர்களை அரசியல் தான் ஒரு சாதனை படிச்சான்னு பேச வந்திருக்காங்க. பேசுங்கம்மா. இருக்கும் பொழுதே கட்சி இல்லாமல் போகின்ற காலத்தில் அவர் இல்லாத பொழுது கூட கடல் போல் கட்சி கூடி இருக்கிறது என்று சொன்னால் அவர்தான் கேப்டன் அவர்கள். கேப்டன் என்பவர் யார்? பண்பிலா மிருகம் பிறந்தாலும் பால் கொடுக்கும் கருணை அவர். பசிக்கும் முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அவர். இருக்கும் பெட்டி சோறு எனக்கென்ன எண்ணாமல் கொடுக்கும் தெய்வம் அவர். அவர் நேர்மை, அவர் வாய்மை, அவர் தூய்மை, அவர்தான் தாய்மை. நடுவர் அவர்களே, தாய்மை உள்ளம் கொண்ட ஒரே தலைவன் யார் என்று சொன்னால் எங்கள் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இன்று இந்த மேடை, இந்த அரங்கம் மிக ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை கண்டிருக்கிறது. நல்ல ஒரு தலைப்பு. கேப்டன் அவர்களின் சாதனை நிலைத்து நிற்க காரணம் அரசியலா சினிமாவா? நடுவர் அவர்களே, நாங்கள் சினிமா இல்லை என்று கூறவில்லை. சினிமாவில் அவருடைய சாதனை நிலைத்து நிற்கிறது. ஆனால் ஒரு படி அதிகம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் அரசியலில் தான் ஒரு படி அதிகமாக இருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய ஒரு வாக்குவாதம். கேப்டன் அவர்கள் டாப் 10 டாப் 1 தான். தமிழ்நாட்டுக்கே கேப்டன் இவர்தான். கண்ணி 2 தீ கங்குதான், கண்ணியத்தில் இவர்தான் கிங்குதான். திரையில் நடந்தாலும் தரையில் நடந்தாலும் தங்கரத தேருதான். கர்ணனை போல கையிதான், இவர் கண்ணில் எப்பொழுதும் இல்லை பொய்யிதான். நின்னா நின்ன இடம் வெற்றி நிச்சயம், இன்னைக்கும் பேசுதப்பா இவரை பற்றிதான் இந்த உலகமே. எளியவன் வலியவன் நண்பன் பகைவன் தலைவன் தொண்டன் என்று யாரையுமே பாகுபாடு பார்க்காமல் எல்லோரையும் சமமாக நினைக்கின்ற ஒரே தலைவன் எங்கள் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். நடுவர்களே, தலைவன் என்பவன் யார் என்று சொல்லுங்க. சங்க காலத்துல தலைவன் என்பவன் ஒரு நாயகன், ஒரு வீர தலைவன். அரசியலில் ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருப்பான் என்று சொன்னா, மக்களுக்காக மக்கள் குறையை தீர்ப்பதற்காக என்ன வேண்டும் என்பதை தொகுத்து அதற்காக பாடுபடுகின்றவர் தான் உண்மையான தலைவன். அப்படி எல்லாவற்றிலுமே முழுமையான ஒரு தலைவனாக அரசியலில் இருப்பது எங்களுடைய கேப்டன் அவர்கள் மட்டும்தான். எதிரில் இருந்த இந்துஜா அவர்கள் மிக அருமையா சொல்லிட்டு போனாங்க. நடுவர் அவர்களே, இல்ல இன்னும் ஒரு வாய் குடிச்சுக்குங்க. இல்ல, எதிரில் இருந்த இந்துஜா ரொம்ப அருமையா பாடிட்டு போனாங்க, பேசிட்டு போனாங்க. சினிமாவில் காவல்துறையில் ராணுவத்தை பற்றியும் காவல்துறையை பற்றியுமே மிக அருமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னார்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு விஷயத்தை மக்களே, அதாவது ஒரு சினிமா துறையில் அவர் எந்த மாசுக்காகவும் கமர்ஷியலுக்காகவும் எதையுமே இதுவரை செய்ததில்லை. இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு அதைத்தான் சினிமா துறையில் அவர் செய்தார். அதுதான் ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு சின்ன பையன் ஒரு காவல்துறையில் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் சினிமாவின் தாக்கமாக இருந்திருக்கலாம். ஆனால் அது எங்களுடைய அரசியல் தலைவரின் ஒட்டுமொத்தமான அவர் பேசிய வசனங்கள் என்பதுதான் உண்மை. அது நாட்டுக்காக தான் வந்தது. அப்புறம் அமுதவாணன் அவர்கள் சொன்னாங்க, எங்கள் அணியில் பேசும் பொழுது 7 நாட்கள் இல்லைங்க 7 வருடம் ஆனாலும் சரி சினிமா அவருடைய புகழ் அழியாதுன்னு. எங்கள் அரசியல் 7 ஜென்மம் எடுத்தாலும் அவருடைய புகழ் அழியாது என்பதுதான் எங்களுடைய வாதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மொழியை பற்றி எதிரணியில சொன்னாங்க, தமிழ் மொழிதான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று சொல்லி பாரதிக்கு அடுத்து சொல்லிய மிகப்பெரிய ஒரு தலைவன் யார் என்று சொன்னால் எங்கள் கேப்டன் மட்டும்தான். அந்த தமிழ் மொழியை கூட மக்களுக்காக தமிழ் மண்ணுக்காக சொல்லியவர்
அவர் சொன்னதில்லை. நடுவர்களே, எனக்கு ஒன்னே இந்த அரங்கத்துல பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கேப்டன் அவருடைய சமாதிக்கு அடிக்கடி நானுமே சென்று வருவது உண்டு. ஒரு 20 நாட்களுக்கு முன்ன நான் போறேங்க. போய் சாமி கும்பிடுறதுக்காக வழியில நிக்கிறேன். ஒரு அம்மா எதிர நின்றுகிட்டு இருக்காங்க. தவம் இருந்திருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் தவம் இருப்பது எப்படின்னா, தன்னை அறியாமல் தன்னை மறந்து கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் வடிஞ்சுகிட்டு இருக்கு. நான் கூட நினைச்சேன் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க போல, நம்ம சாமியை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அப்ப சொன்னாங்க, ஒண்ணு இல்லம்மா, நான் இல்ல நீங்க அழுகுறீங்களேங்க, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, ஏங்க கஷ்டமா இருக்கான்னு கேட்டது. கஷ்டம் ஒண்ணு இல்லைங்க, எனக்கு இலவசமாக திருமணம் வைத்ததும் செய்து வைத்தது யார் என்று சொன்னால் கேப்டன் அவர்கள் தான் அரசியல் வந்த பிறகு. ஆனால் திருமணம் வைத்த பிறகு என் குடும்பத்துல மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வந்துருச்சுங்க. அந்த வறுமையில் குழந்தையை வச்சுட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இலவசமாக தையல் பயிற்சி பள்ளியிலும் எங்களை படிக்க வைத்து இலவசமாக தையல் மிஷினையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த குடும்பமே வளர்ந்திருக்கிறது, அந்த கிராமமே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், அது எங்களுடைய தலைவன் அவர்கள் என்றோ செய்து வைத்த அந்த விதைதான் இன்று மரமாக அந்த அன்பின் காரணமாக அந்த ஆனந்த கண்ணை வடித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இதுதான் அரசியலில் அவர் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. இதை யாராலுமே மறுக்க முடியாது. நடுவர் அவர்களே, காரல் மார்க்ஸ் அவர்கள் சொன்னார், கோப்பையில் அனைவருக்கும் தேநீர் கொடுக்க வேண்டும் என்று. அம்பேத்கர் சொன்னார், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கோப்பையில் கொடுக்க வேண்டும் என்று. பெரியார் சொன்னார், எல்லாருக்குமே ஒரே அளவில் அந்த தேநீரை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் கேப்டன் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கோப்பையை எடுத்து முதலில் யாருக்கு பசி என்று சொல்கின்றானோ அவனுக்கு எடுத்துக்கொடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு தலைவன் என்பவன் யார் தெரியுமா? இன்னொரு வயிற்றில் உள்ள பசியை முழுமையாக உணர்வுபூர்வமாக உணர்பவன் தான் தலைவன். அந்த வகையில் எங்களுடைய கேப்டன் அவர்கள் அரசியலில் தான் அவருடைய சாதனை மிகப்பெரியதாக இருக்கிறது. சினிமாவை பத்தி சொல்றாங்க, நானுமே இங்க ஒரு சான்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுக்கு கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கிறேன். நடுவர்களே, அவங்க சினிமாவில் இந்துஜா அவர்கள் சொன்னாங்க, சாப்பாடு போடுவாங்க, நாங்க ஒத்துக்கொள்கிறோம், சாப்பாடு போடுவாங்க தான். ஆனா நல்லா யோசிச்சுப்பாங்க. ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, கூப்பிடுறாரு ப்ரொடக்ஷன் கம்பெனில கூப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே பரோட்டா எத்தனை கேட்டாலும் கொடுத்துடணும். சரிங்க ஐயா. சால்னா பாயா எவ்வளவு கேட்டாலும் நீங்க ஊத்திக்கிட்டே இருக்கணும். சரி. அவங்களுக்கு ஒரே குழப்பம், எப்படி பத்தோன்னு பத்தாதேன்னு. உடனே நம்ம கேப்டன் அவர்கள் சொல்றாங்க, பத்தலன்னா 50 பேருக்கு சேர்த்து சமைங்கன்னு. உடனே அந்த சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, 50 பேருக்கு சேர்த்து சமைச்சா கீழே கொட்டுற மாதிரி வந்துருமே, என்ன செய்யறதுன்னு. ஏன் கீழே கொட்டுறீங்க? வெளியில போய் பாருங்க, பசின்னு எத்தனையோ மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். இதை எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார் பாருங்க. அப்ப அவங்க கேக்குறாங்க, இதுக்கு எவ்வளவு செலவாகணும்? அதோட விடல கேப்டன் அவர்கள். கேள்வியை மட்டும் கேட்டுட்டு விட்டுருவாங்க, ஆனா அவர் விடல. எவ்வளவு செலவாகும்? 3 லட்சம். 3 லட்சத்தை என்னுடைய கணக்கில் நீ எழுதிவிடு என்று சொல்லுகிறார் பாருங்க. இங்க என்னன்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சினிமால இருக்கிறவங்களுக்கு அவர் சாப்பாடு கொடுக்கிறாரு, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை தாண்டி இந்த மக்களுக்காக ஒரு தலைவன் எனக்கு இல்லை, என்னை சுத்தி இருக்கிற சினிமாவுக்கு இல்லை, என்னையும் தாண்டி மக்களுக்காக 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 என்று அவர் யோசிக்கிறாரோ சிந்திக்கிறாரோ, அதுதான் அவர் அரசியலில் செய்த மிகப்பெரிய சாதனை. அதை அன்னைக்கு சாப்பிட்டவங்க தான் இன்னைக்கு எத்தனையோ போய் உயிர் வாழ்ந்து எத்தனையோ சாதனைகளுமே செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியா இன்னும் ஒரே ஒரு பதிவு. ஏன்னா கேப்டன் அவர்களை பற்றி பேசணும்னா இன்னைக்கு முழுக்க நாங்க பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு அரசியல் சாதனைகள் இருக்கு. அதாவது சிவரஞ்சனி அவர்கள் ஒரு இடத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜதுரைங்கிற ஒரு படத்துல நான் அவரோட நடிச்சேன். நடிக்கும் போது அவர் மிகப்பெரிய நடிகர், அழகா இருப்பாரு, ரொம்ப பண்பாளவர். அதுவும் மட்டும் இல்லாம பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமானவர் நினைச்சேன். ஆனா ஒரு முறை ராஜதுரை அந்த படம் எடுப்பதற்காக மதுரைக்கு நாங்க போயிருந்தோம். நல்லா கேட்டுக்கங்க, மதுரைக்கு போயிருக்காங்க 2 பேருமே. போகும் பொழுது
நம்முடைய கேப்டன் அவர்களை வரவேற்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவு மரியாதையாக மக்கள் ஓடி ஓடி வந்து அன்பு கொடுக்கிறதும் கௌரவப்படுத்துவதும் பார்த்து அவங்க அசந்து போயிட்டு ஒரு இடத்துல சொல்லி இருக்காங்க, உண்மையிலே இது சினிமாவின் மூலமாக அவருக்கு கிடைக்கவில்லை, சினிமாவின் மூலமாக கிடைத்திருந்தால் இவ்வளவு பெரிய வெற்றி அவருக்கு கிடைத்திருக்காது, மக்களின் மனதில் மக்களோடு மக்களாக இருந்திருந்ததால் மட்டும்தான் அவருக்கு இப்படி ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று ஒரு இடத்திலே பதிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதுதான் அரசியலில் எங்கள் தலைவன் கேப்டன் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் முழுமையாக எங்க அணியின் சார்பாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன், கேப்டன் அவர்களின் சாதனை என்றுமே இன்று மட்டுமல்ல என்றுமே நிலைத்து நிற்பதற்கு காரணம் அவருடைய அரசியல் பயணம் மட்டும்தான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. ஏமா கடைசியா ஒரு தரம் தண்ணி குடிச்சிருக்கலாமே? சரி உட்காருங்க. ஷீலா லட்சுமி அவர்கள் பேச்ச ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்க, அப்புறம் பேசிட்டு இருக்கும்போது இடையில கொஞ்சம் தண்ணி குடிச்சாங்க, இப்ப பாருங்க கடைசியா ஒரு தடவை தண்ணி குடிக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? கேப்டனுடைய அரசியல் படிப்பு, அந்த அரசியல் வாழ்க்கையில உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய அரசியல் தலைவர்களுக்கே தண்ணி காட்டினவர். அதனாலதான் அவரை பத்தி பேசும்போது தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்குது. இதுதான் உண்மை. ஆக அரசியலில் ரொம்ப பேர் எடுத்தவர் என்பதை இவங்க பேச்சு மூலியமாவே அவருடைய அரசியல் திறமைகளை இன்றும் மனதில் வைத்துக் கொண்டு இன்னும் அவருடைய சாதனை நிலைத்திருக்கிறது என்று அற்புதமாக பேசினார்கள். நன்றி ஷீலா லட்சுமி அவர்களே. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து அங்க கல்லறைக்கு வந்து தவம் இருக்கிற மாதிரி இருந்தாங்க அவங்கள கும்பிடுறதுக்கு அப்படின்னு. காரணம், கேப்டன் அவர்களே ஒரு படத்தில் தவசியாக நடித்தவர். அந்த தவசிக்குண்டான மரியாதையை தவமிருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக அரசியலில் கேப்டன் அவருடைய சாதனைகள் எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் மறுக்க முடியாது. அவருடைய சாதனைகளை எந்த ஒரு அரசியல்வாதியும் பாராட்டிட்டு தான் இருந்தாங்களே ஒழிய அரசியலுக்கு ஒரு சரியில்லைன்னு எந்த வாயிலிருந்து வந்ததே கிடையாது. இது உண்மை. இது எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். நன்றி. நீங்களும் அரசியலை பத்தி நல்ல ஒரு மார்க் கொடுத்துருக்கீங்க, நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்தபடியாக சினிமாவை பத்தி திரு நாஞ்சில் விஜயன், விஜய் டிவி வாங்கண்ணா. நல்ல மஞ்சள் கலர்ல வந்திருக்காரு, நல்லா பேசுங்கண்ணா. பெற்ற தாயினையும் தமிழ் அன்னையையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வணங்கி எண்ணணி பேச்சாளர்களையும் எதிரணி பேச்சாளர்களையும் நடுவர்களையும் வணங்கி எல்லாவற்றிற்கு மேலாக கேப்டனின் உண்மையான ரசிகர்கள் உங்களை வணங்கி என்னுடைய பேச்சை தொடங்குகின்றேன். யார் யார் சொன்னாங்க கேப்டன் இல்ல இல்லன்னு? இத்தனை ரசிகர்களின் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் எங்க கேப்டன். இந்த எதிரணியில 3 பேர் வந்திருக்காங்க. அடுத்து எங்க பழனியில என்ன பேச போறாருன்னே தெரியல. 2 பேரும் அரசியலுக்கு வந்துதான் கேப்டன் சாதிச்சாருங்கிறாங்க. அப்படி அல்ல. வெறும் ஓட்டுக்காகவும் முதல்வர் நாற்காலிக்கு ஆசைப்படும் சிலர்தான் அரசியலுக்கு வந்த பிறகு சேவைகளை செய்வார்கள். ஆனால் எங்க கேப்டன் அப்படி இல்லைங்க. சினிமாவில் நடிக்கும் போதே பல சேவைகளையும் சாதனைகளையும் செய்தவர் தான் எங்க கேப்டன். பட்டு வச்ச தங்க கோடோ ஊருக்கு நீ மகுடோ, நீ தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான நீ தங்க கட்டி சிங்க குட்டி. இது கேப்டன் அவர்களுக்காக எழுதிய பாடல். எப்போ எழுதின பாடல்? இன்னைக்கு 2K கிட்ஸுக்கு போய் ரீச் ஆயிருக்குன்னா அதுதான் கேப்டனுடைய சாதனை. இன்னைக்கு ஒரு படம் வெற்றி அடைவதற்கு இந்த பாடலும் உறுதுணையாக இருக்குது அல்லவா? இதுதாங்க கேப்டன் சினிமாவில் செய்த சாதனை. இப்ப நாங்கெல்லாம் கலை குடும்பம், இங்க நிறைய கலை குடும்பம் இருக்கும். இப்ப நாங்கெல்லாம் சினிமா கலைத்தாகி போனா 4 தவம் இருக்கணும், அப்பதான் சினிமா கலைத்தாய் ஏத்துப்பாங்க. ஆனா சினிமா என்கிற கலைத்தாய் தவம் இருந்ததால்தான் கேப்டன் என்கின்ற உன்னதமான கலைஞர் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்தார். இதை மறந்துடக்கூடாது. எப்படிப்பட்ட நடிகங்க ஏங்க! இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அரசியலுக்கு வந்து ஊழலை ஒழிப்போம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு இப்படிதாங்க ஒரு அரசியல்வாதியுடைய மனைவி சொன்னாங்க,
நான் ஊழலை ஒழிக்க போறேன். ஏமா ஹஸ்பண்ட் அரசியல்வாதி ஊழலை ஒழிப்பாங்க, நீங்க எப்படிமா ஒழிப்பீங்க? அவர் ஊழல் பணத்தை வாங்கி வைப்பாரா, அதை நான் வீட்டுல ஒழிச்சு வைப்பேங்க அப்படிங்குது. எப்படி போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஆனா கேப்டன் அப்படி இல்லைங்க. சினிமாவில் தான் நடித்த படங்களில் கூட ஊழலை ஒழிப்பதற்காக அத்தனை கருத்துக்களை சொன்னவங்க. இன்னைக்கு சினிமாவில் கமலஹாசன் அவர்கள் சொல்லுவோம் தொலைநோக்கு பார்வையோட பார்த்தானே, ஆனா கேப்டன் அவர்களும் தொலைநோக்கு பார்வையோட எத்தனையோ சினிமாவை எடுத்திருக்காரு. ரமணா படம் எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, இதை எப்பவோ சினிமா மூலமா காட்டவங்க எங்க கேப்டன். அதாவது ஒரு தலைவன் மட்டுமல்ல, அதிகாரிகளும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று திரைப்படத்தின் மூலமாக காட்டவர் தான் கேப்டன் அவர்கள். வானத்தை போல எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? அடடா பாங்க, அந்த ரசிகர்களை மறக்க முடியுமா? ஒரு தம்பிங்கள குடும்பம்னா எப்படி இருக்கு ஐயா? இன்னைக்கு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல ஃபேமிலி குரூப் இருக்கு, ஆனா ஃபேமிலில குரூப் இல்ல, வாட்ஸ்அப்ல மட்டும்தான் வச்சிருக்காங்க. குடும்பம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. ஆனா விஜயகாந்த் அவங்க தான் குடும்பம்னா எப்படி இருக்கணும், தம்பிகளை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்தவரியா. இப்ப எனக்கு என் தங்கச்சி தம்பிங்க, அம்மா தவறிட்டாங்க, அப்பா விட்டுட்டு போனது, அவர்களை கரை சேர்த்தது நான் என்றால் எனக்கு இன்ஸ்பிரேஷன் எங்களுடைய கேப்டன் விஜயகாந்துங்க. எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு, குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். சும்மா ஐயா, இதெல்லாம் தாண்டி கேப்டன் சினிமால சுய ஒழுக்கத்தோட இருந்தவங்க. எவ்வளவு கட்டுப்பாடு. இன்னைக்கு சொல்லுவாங்க நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், காலையில 6 மணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி மேக்கப்போட இருப்பது என்றால் சிவாஜி கணேசன் என்று. ஆனால் பலருக்கு தெரியாத உண்மையை சினிமா என்கிற கலைத்துறையில் இருந்த நான் சொல்கிறேன். முதல்ல ஷூட்டிங் மேக்கப்போட இருக்கக்கூடியது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்? எவ்வளவு ஒழுக்கத்தோட இருந்தாங்க, எவ்வளவு நல்ல மனுஷங்க. இன்னைக்கு பாருங்க 4 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வராங்க. ஆனா அப்படிப்பட்ட நடிகர் கேப்டன் கிடையாது. சொன்ன டைமுக்கு இருப்பாரு. அதுவும் பாருங்க, சில நடிகர்கள் பாருங்க நடந்து போகும்போது முன்னாடி 50 பவுன்சரு, பின்னாடி 50 பவுன்சரு, சைடுல 50 பவுன்சரு, லெப்ட்ல சைடு பவுன்சரு. எங்க கேப்டனுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. அவர் ரசிகர்களாக மட்டும்தான் பார்த்தா. என்ன பண்ணுவாங்க ரசிகர்? போட்டோ இருப்பாங்களா, செல்ஃபி எடுப்பாங்க. கேப்டன் அப்படி இல்லைங்க, தனியாளா சிங்க குரல்ல கர்ஜிக்கக்கூடிய ஆளுங்க. எங்க தமிழனின் அடையாளம் என்ன? வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை. இந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட அயல்நாடு வரைக்கும் போயிட்டு வந்தவங்க எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எத்தனை பேருக்கு இந்த தைரியம் வரும் ஐயா? இன்னைக்கு எத்தனை பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சவங்களையும் காணும், கட்சியும் காணும். பக்கத்துல ஆந்திரால சிரஞ்சீவின்னு ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அரசியல் கட்சி ஆரம்பிச்சாங்க, எல்லாம் வந்தாங்க, இன்னைக்கு கட்சியை காணும், கலைச்சிட்டாங்க. ஆனா கேப்டன் அவர்கள் சினிமாவில் இருந்து கட்சி ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி தொண்டர்கள் அந்நியார் மூலமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, அதுதான் நம்ம சினிமாவில் செய்த சாதனைகள் ஐயா. சும்மா நீங்க என்ன பேசுறீங்க தெரியுமா? ஏதோ அரசியலுக்கு வந்துதான் சாதிச்சாரு. அது இன்னைக்கு வர சில தலைவர்கள் வேணா இருக்கலாம். ஏன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு போராடினாரு நம்ம கேப்டன். சினிமாவில் இருக்கும்போது ஏடிசி போராடலையா? ஏன் ஈழத்தமிழர்கள் கேப்டன் விஜயகாந்த் தமிழர்களுக்காக போராட மனிதாபிமானம் சொல்லலாம். தமிழர்களையும் தாண்டி குஜராத்ல பூகம்பம், அதுக்கு நிதி கொடுத்தாரு. கார்கில்ல போர், அதுக்கு நிதி கொடுத்தாரு. ஆந்திரா புயல், அதுக்கு நிதி கொடுத்தாரு. இதெல்லாம் அரசியலுக்கு வந்தா செஞ்சாரு, இல்ல எனக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி செஞ்சாரா? இதெல்லாம் அல்ல, மக்களுக்காகவும் மனிதாபிமானம் என்கின்ற ஒரே ஒரு எண்ணத்தினாலும் சினிமாவில் இருக்கும் போது சேவையை செய்தவராங்க கேப்டன். எங்க இன்னைக்கு அரசியல் தலைவர் வரும்போது மனு கொடுக்குறாங்க, வாங்கி குப்பையில போட்டு போறாங்க. ஆனா கேப்டன் அப்படி இல்லைங்க, சினிமாவில் நடிக்கும் போது அவர் நடந்து போனாலே மக்கள் ஐயா இதாங்க எங்க பிரச்சனை மனு கொடுத்த ஒரே நடிகன்னா அதுதாங்க எங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என சொல்லி இன்னும் பேசிக்கிட்டே போலாம், நேரம் இல்லாத காரணத்தினால். கேப்டன் சினிமாவில் ஏன் அவர் சாதனையாளர் என்று சொல்கிறேன் என்றால், அவர் அரசியலுக்கு வந்தல்ல, சினிமாவில் இருக்கும் போதே இலவச மருத்துவமனையை கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே அனைவருக்கும் இலவச கம்ப்யூட்டர் கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே விவசாயிகளுக்காக குரல் கொடுத்ததால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே பெண் உரிமைக்காக போராடியதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே தன்னோடு நடிக்கும் சக நடிகர்களும் தனக்கு சமம், தன்னோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் என்று எண்ணியதால் அவர் சாதனையாளர்.
சினிமாவில் நடிக்கும் போது என்னடா ஜாதி 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 உன்னை பெக்கலடா, உங்க அம்மா தாடா உன்னை பெற்றா சொல்லி ஜாதி மதம் அத்தனையும் கடந்து வாழ்ந்த உன்னதமான மனிதன் என்பதால் அவர் சாதனையாளர். சினிமாவில் நடிக்கும் போதே கலர்லாம் முக்கியமில்லடா ஜெயிப்பதற்கு, உங்ககிட்ட திறமை இருந்தா நீ ஜெயிக்கலாம் என சொல்லி காட்டி எங்களை வழி நடத்தியதால் அவர் சாதனையாளர். இதை எல்லாவற்றையும் கடந்து கடைசியா பசின்னு யாருமே இருக்கக்கூடாது, வறுமை என்கின்ற நிலை இருக்கவே கூடாது என்று சினிமாவில் நடித்துக் கொண்டு போதே சினிமாவில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே நினைத்ததால் அவர் சினிமாவில் இருக்கும் போதே சாதனையாளர் சாதனையாளர் என சொல்லி பேச வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கட்சி மாநாட்டில் நல்ல தமிழை நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பட்டி மண்டபத்தை அமைத்துக் கொடுத்த அண்ணன் LK சுதீஷ் அவர்களுக்கும் அன்னியா பிரேமலதா அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி திரு நாஞ்சில் விஜயன் அவர்களே. சினிமாவில் என்னென்னலாம் சாதனை என்னெல்லாம் சாதிச்சாரு அப்படிங்கிறது இவர் விளக்கமா சொன்னாரு. மற்ற 2 பேர் பேசுனதை விட கொஞ்சம் கூடவே மார்க் வாங்கி கொடுத்துட்டாரு. ரெண்டாவது, அவர் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மேனரிசம் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டைல், ஒரு மேனரிசம் இருக்கும். கேப்டன் அவர்களிடம் ஒரு சிறந்த ஒரு மேனரிசம் இருந்தது. அதை நீங்க படங்கள்ல பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒரு சினிமாவில் ஒரு கதாநாயகன் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு தவறை சுட்டி காட்டும் பொழுது அவர் கோபம் வந்ததுன்னா இந்த நாக்கை வெளியே நீட்டி அப்படி ஒரு கடி அடிப்பார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அது அவருடைய மேனரிசம். அதாவது தவறு செய்யாதாங்கிறத அந்த முகத்தில் அந்த நாக்கை கடித்து அதை செய்வார். அதை சினிமாவில் மட்டும் செய்யவில்லை, அரசியலுக்கு எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்த பொழுது அந்த சட்டமன்றத்திலே தவறாக பேசியதற்காகவே அதே மேனரிசத்தை கையாண்ட ஒரு தலைவன் என்றால் அது கேப்டன் அவர்கள் மட்டும்தான். அதாவது குறைகளை சுட்டிக்காட்டும் தன்மை அது சினிமாவிலே அப்படித்தான். இப்ப இருக்கிற ஹீரோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் இப்படி வச்சா டைரக்டருக்கு போய் ஹீரோவே சொல்லுவார், சார் இந்த ஷாட் இப்படி வச்சுக்கிட்டா என்ன, சார் இந்த வசனத்துக்கு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு அவங்கள மாத்தி மாத்தி எடுத்துக்கிறது, அவங்க பேர் எடுக்கிறதுக்கு. ஆனால் கேப்டன் அவர்கள் ஒரு சினிமாவை எடுப்பதற்கு கேப்டனாக இருக்கும் இயக்குனரை எந்த காரணம் கொண்டும் தரைக்கிறவாக நடந்ததே கிடையாது, நடத்ததையும் கிடையாது. ஒரு இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்வார். அதனால்தான் சினிமா துறையில அவர் மாபெரும் வெற்றி அடைந்தார். என்ன கதை சொல்றாங்க, என்ன வசனம் சொல்றாங்க, என்ன சீன் எடுக்கிறாங்க, அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவருடைய ஸ்டைல செஞ்சிருப்பாரே ஒழிய சினிமாவில் கதைக்குரிய வசனங்களுடைய தலையிடவே மாட்டார். அப்படி ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மாபெரும் நடிகர். சினிமாவில் இதை விட சாதனை வேற எதுவுமே சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது.